வணக்க மக்களே. கள்ளக்காதலுக்கு தடையாக இருந்த மகளை கழுத்தை நெரித்து கொன்ற தாய். மூக்கில் ரத்தம் வழிந்த நிலையில் இறந்து கிடந்த 9 வயது சிறுமி. மகளை கொல்ல நினைத்த நிசாந்தினி நேற்று மதியம் பள்ளியில் இருந்து வீட்டிற்கு வந்த குழந்தை கிருத்திஷா கயிற்றினால் கழுத்தை நெரித்து கொலை செய்து விட்டார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் குணசேகரன். இருவரும் காரை சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த நிசாந்தினி என்பவருக்கும் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு 9 வயதில் கீர்த்திஷா என்ற மகள் இருந்தார். குணசேகரன் சம்பளம் குடும்பம் நடத்த போதவில்லை என அடிக்கடி கணவன் மனைவி இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வந்துள்ளது. தொடர்ந்து இருவருமே இடையே தகராறு ஏற்பட்டதால் நிசாந்தினி கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு கணவனை பிரிந்து மகளுடன் தனது தாய் வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில் நிசாந்தினி பெரம்பலூரில் உள்ள கட்டுமான தொழிலாளர் சங்கம் அலுவலகத்தில் வேலை பார்த்து குடும்பத்தை நடத்தி வந்திருக்கிறார். அப்போது நிசாந்தினிக்கு தன்னுடன் வேலை பார்க்கும் மணிகண்டன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் தொடர்ந்து பழகி வந்த நிலையில் இவர்களது பழக்கமானது திருமணத்திற்கு மீறிய உறவாக மாறி உள்ளது. பின்னர் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து பேசி வந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் கள்ளக்காதலன் மணிகண்டனுடன் சேர்ந்து வாழ நினைத்த நிசாந்தினி அதற்கு தனது 9 வயது மகள் தடையாக இருப்பதாக நினைத்திருக்கிறார். எனவே மகளை கொல்ல நினைத்த நிசாந்தினி நேற்று மதியம் பள்ளியில் இருந்து வீட்டிற்கு வந்த குழந்தை கிருத்திஷா கயிற்றினால் நிறுத்தி கொலை செய்துவிட்டு சடலத்தை கட்டில் உறங்குவது போல் வைத்திருக்கிறார். பின்னர் அலறல் சத்தமிட்டு அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் குழந்தையை மீட்டு நேற்று மாலை காரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சாப்பிட்டு தூங்கிய மகள் மீண்டும் எழுந்திருக்காமல் பேச்சு மூச்சு இல்லாமல் இருப்பதாக மருத்துவரிடம் தெரிவித்தார். மருத்துவமனையில் கிருத்திஷாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் அவரை கயிற்றினால் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக அடையாளங்கள் உள்ளதால் பாடாலூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் கீர்த்திஷா உடலை மீட்டு பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து நிசாந்தினியின் தாய் மாமன் லோகநாதன் கொடுத்த புகாரின் பேரில் பாடலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நிசாந்தினியை கைது செய்து விசாரித்தனர். விசாரணையில் பெரம்பலூரில் உள்ள கட்டுமான தொழிலாளர் சங்க அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்த நிசாந்தினிக்கும் மணிகண்டனுக்கும் என்பவருடன் கள்ள தொடர்பு ஏற்பட்டது. இவர்களது காதலுக்கு கீர்த்திஷா இடையூறாக இருந்ததால் அவரை நிசாந்தினி கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு நாடகமாடியதும் தெரிய வந்துள்ளது. கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த மகளை கொலை செய்து தாய் நாடகமாடிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உள்ளூர் முதல் உலகம் வரை பரபரப்பான அதிசய சம்பவம் ஹாட் செய்திகளை உடனுக்குடன் அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்க மக்களே.